ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டவர் இந்த மாதத்துக்காக நம்ம கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இந்த சுவிசேஷத்தில், குறிப்பாக இந்த அதிகாரத்தில், இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற அந்த வார்த்தை நாம் எல்லாருக்கும் நன்கு பழக்கமான, பரிச்சயமான, அதிகமாக அடிக்கடி படித்த, தெரிந்த ஒரு வசனம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். பிரசங்கமாகவும் கேட்டிருக்கலாம், பைபிள் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருக்கலாம். எனவே நான் ஒரு புதிய வார்த்தையை, ஒரு காரியத்தை சொல்லவில்லை, ஆனால் அதிலிருந்து ஒரு புதிய கருத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் தான், வேற எந்த வசனமும் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்னது? உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இதே அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பிற்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கா? அந்த வார்த்தையை பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன என்றால், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சரி, இந்த கலக்கம் என்பது என்ன? கலக்கம் ஏன் வருகிறது? கலக்கம் எப்படி வருகிறது? எப்போது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது? கலக்கம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், ஆண்டவரை அறிந்திருந்தாலும், ஏற்றுக்கொண்டிருந்தாலும், ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், படித்தவர்களோ படிக்காதவர்களோ, வசதி படித்தவர்களோ, ஏழையோ பணக்காரர்களோ, எல்லாருடைய மனசையும் நீங்கள் கிட்ட போய் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாதுங்க. கலக்கம் என்பது வெளியில் வெளிப்படையாக தெரிகிற ஒரு காரியம் இல்லை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரியம். சில நேரங்களிலே நம்மளோட மனசில் இருக்கிறது நமக்கு எப்படி சொல்லுவாங்க, மனசில் இருக்குது, எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சில நேரங்களில் சிலர் எப்படி சொல்கிறது புரியாது, தெரியாது. சில நேரங்களிலே நம்முடைய மனசில் இருக்கிறதை வெளியில் சொல்லவும் முடியாது. என்ன சொல்லுவாங்க, மனசில் இருக்குது, 1000 கவலை இருக்குது, வேதனை இருக்குது, வருத்தம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இப்படி சில பேரால் சில நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதாங்க கலக்கம். இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் எங்கேருந்து வருகிறது? எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் உங்கள் மனசில் அதிகமாக நீங்கள் பாரப்படுறீங்களா? எதை குறித்த ஒரு பாரம் உங்கள் மனசில் இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பாரம், மனபாரத்தை பற்றி சொல்கிறேன். அந்த மனபாரம் வரும் பொழுது மனதிலே கலக்கம் வருகிறது. இந்த பாரம் என்பது ஊழியம் செய்கிறவனுக்கும் வருகிறது, ஜெபம் பண்ணுகிறவனுக்கும் வருகிறது. எல்லாருக்கும் பாரம் இருக்குதுங்க. பாவம் செய்கிறவனுக்கும் பாரம் இருக்குது, நன்மை செய்கிறவனுக்கும் பாரம் இருக்குது, ஊழியம் செய்கிறவனுக்கும் பாரம் இருக்குது, ஜெபிக்கிறவனுக்கும் பாரம் இருக்கிறது. எனவே இந்த பாரம் எல்லாருக்குமே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட நான் இப்போ சொன்னது போல வெளியே சொல்ல முடியாத ஒரு கலக்கம், ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு துக்கம் அநேகருடைய இருதயத்தை அழித்து கொண்டு இருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது மன அழுத்தம், மன உளைச்சல், மன அழுத்தம் என்று சொல்வார்கள். சில விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பாருங்களேன், அவங்களுடைய அந்த மன பாரத்தையும் அந்த கலக்கத்தையும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
எத்தனை விசுவாசிகள் சில நேரங்களிலே கலங்கின நேரங்களிலே, கலக்கம் வருகின்ற நேரத்திலே, ஒரு சில சம்பவங்களை நினைத்து மனசு கலங்கும் போது ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இருக்கிறாரா? எங்கள் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இருக்காரு. ஆனால் அந்த வார்த்தையை வந்துடுது அவங்களை அறியாமல் மனசில். அப்போ கலக்கம் வரும் பொழுது மனதில் என்ன வருகிறது? ஒரு சந்தேகம் வருகிறது. சொல்கிறாங்கல்ல, கடவுள் இருக்காரா, ஆண்டவர் இருக்காரான்னு தெரியல. ஆண்டவர் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு அது தெரியாது இல்லைங்க. ஆண்டவர் இருக்காரான்னு தெரியலிங்க அப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் நடக்கக்கூடாத காரியம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு தெரில, இல்லை ஆண்டவர் பார்க்குறாரா பார்க்கலையா அதுன்னு தெரியல. அது என்னது? அந்த ஒரு சந்தேக எண்ணம். அது மட்டுமா? சிலர் சொல்லுகிற காரியம் என்னென்ன, என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உண்மையாக இருந்து நீதியாக நடந்து நியாயமாக இருந்து என்ன பிரயோஜனம், என்னத்தை கண்டோம்? சபைக்கு வந்து, ஆராதனைக்கு வந்து, ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி ஒன்றாந்த வாக்குத்தத்த ஜபத்துக்கு வருது, உபவாச ஜபத்துக்கு வரும், ஆராதனைக்கு வரும், ஊழியம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமம் பாகம் கொடுக்குறோம், எல்லாம் செய்யறாங்க இருக்குங்க. என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன பலனை கண்டாங்க? எதுக்கு? ஏன் இந்த வார்த்தை வருது? ஏன் இந்த ஒரு சலிப்பான வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனசை ஆட்கொண்டிருக்கிற ஒரு கலக்கம், ஒரு விதமான பாரம். எனக்கு அன்பானவர்களே, இது போல் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களில் சந்தர்ப்பங்களிலே நேரிடலாம். அதே போல் ஒரு பக்தனுக்கு, ஒரு தேவ பக்தனுக்கு இதே போல் ஒரு எண்ணம் வந்ததாம். வாசித்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 20ஆம் அதிகாரம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் நீ கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு. 8லேருந்து படிப்போம். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இங்க பார்த்தீங்களா? ஐயோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், மீட்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு? அவருடைய மனசுல ஒரு கலக்கம் வந்துவிட்டது. என்ன கலக்கம் வந்தது? என்ன சொல்றாரு அவரு? நான் பேசினதெல்லாம் தவறு. என்ன பேசினார்? எதை பற்றி பேசினார் அவர்? அங்கே இருக்கு பாருங்க. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தை. அப்படின்னா ஆண்டவரை பற்றி சொன்னது, ஆண்டவரை பற்றி பேசினதே எனக்கு கெடுதலாக முடிஞ்சிச்சு. போங்க, நான் அவரை பற்றி பேசுறதுனால தான் எனக்கு இந்த நிலைமை. ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி சொன்னதுனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு அங்கே அங்கே இருக்கு வசனம். அதனால இனிமேல் நான் பேச மாட்டேன். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். அதான் என்ன சொல்றாரு? இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் அவரோட பேசவும் மாட்டேன், அவரை பற்றி பேசவும் மாட்டேன். இங்கே பாருங்க, இந்த காரியம் எப்படி இருக்கு. அவரோட பேச மாட்டேன், அவரை பற்றி பேச மாட்டேன். இது நம்ம உலகத்தில் நம்ம பேசிக்கிற மாதிரி இருக்குல்ல. சில நேரங்கள் யாரு மேலாவது ஒரு வருத்தம், சண்டை, கோபம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவீங்க? இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்ப்பா. அப்புறம் அடுத்து சொல்கிறேன், உன்னை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லவே மாட்டேன், உன் பேச்சே நான் எடுக்க மாட்டேன். அப்படி சொல்கிறாங்களா? அப்படி தான் இருக்குங்க வசனம். யார் சொல்கிறது இது? யார் சொல்கிறது? எரேமியா. இப்படி சொல்லாமா? இப்படி சொல்ல முடியுமா? அப்போ வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வரும்பொழுது, வாழ்க்கையிலே ஒரு வேதனை வரும்பொழுது, மனுஷனுடைய உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன சொல்கிறாரு? நான் பேச மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். எங்கே இருக்குது அந்த வசனம்? ஆதலால் நான் அவரை செய்ய மாட்டேன். ஆதலால், அதனால். நம்ம கூட அப்படி தானே சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும். அதனால் எதனால்?
எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது. என்னது, நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. நாம் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறதெல்லாம் நடக்குதா? இல்லை. சில நேரங்களில் ஜெபிக்கிறது நடக்குது, கிடைக்குது. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறது நடக்கல, ஜெபிக்காத காரியம் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறது நடக்கலைனாலும் எது நடக்குதோ அதுதான் தேவ சித்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எது நடக்குதோ, ஒருவேளை அது ஜெபித்து நடந்தாலும் ஜெபிக்காமல் நடந்தாலும், நான் சொல்கிறேன், ஜெபத்தால் நடக்காவிட்டாலும், நான் ஜெபம் பண்ணுங்க அது நடக்கலைங்க, வேற என்ன நடந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு, அதுதான் தேவ சித்தம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த எரேமியாவில் கூட பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்க, 9வது வசனத்தில், இருப்பேன் என்றேன் ஆனாலும் அப்படின்ட்டு பாருங்க. என்னது, நாம் எப்படி இருந்தாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன செய்தாலும், ஆனாலும் ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், மனது உருக்கம் உள்ளவராக இருக்கிறார், உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார், உங்களை அன்பு உள்ளவராக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கிறார். நம்மளுடைய சொன்ன கலக்கம் வரும்பொழுது என்ன வரும்? கலக்கம் வரும்பொழுது பயம் வரும். அதனால தான் அங்கே பார்க்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ கலக்கம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் என்று சொல்லப்படுறது. அதாவது மனசில் இருக்கிறது வெளியில் தெரியாது, சொன்னால் தான் தெரியும். ஆனால் உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாரம் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட கலக்கத்தை நம்முடைய ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், ஆதலால் என்கிற வார்த்தை அவங்க சொல்லும்போது, ஆதலால் என்று சொல்கிறது எரேமியா சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நாம் எதுக்கு எடுத்தாலும், ஏங்க இப்படி செய்கிறீங்க, நான் ஏன் தெரியுமா செய்கிறேன், நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன் அப்படி நம்ம சொல்கிறீங்களே, ஏன்னா ஆதலால் அப்படி சொல்லி நம்ம ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டு போகிறோம். நான் ஏன் ஜபத்துக்கு வரல, நான் ஏன் ஜெபிக்கலை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், சொல்கிறோம். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும், நீ என்ன செய்தாலும், அவர் சொல்கிறார் ஆனாலும். அந்த வார்த்தையை பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். இவர் எரேமியா சொல்கிறாரு, ஆதலால் இனிமேல் நான் அதை பற்றி பேச மாட்டேன்றாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆனாலும். ஆனாலும் அந்த வார்த்தையை பாருங்கள். ஆமாம், நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேலே கரிசனையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். சரி, கலக்கம் எங்கேருந்து வருகிறது, எதனால் வருது, எப்படி வருது என்று நான் பார்ப்போம். முதலாவது மனுஷனுக்கு எப்படி கலக்கம் வருது? முதலாவது காரணம், மனுஷரால் தான் நமக்கு கலக்கம் வருகிறது. நம்ம கலக்கத்துக்கு காரணம் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் தான். மனுஷர்கள் என்று சொல்லும் பொழுது யார்? எல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க தான், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். அது மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், தாய் தகப்பன இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாகத்தான் என்னது, நமக்கு கலக்கங்கள் வருகிறது. நம்ம கூடவே இருந்து சாப்பிட்டு, நம்ம கூடவே அப்பம் புசித்து, நம்மால் நன்மையை பெற்றவங்க, நம்மால் பலனை பெற்றவர்கள், அவர்கள் தான் நம்ம என்ன செய்கிறாங்க, அவர்கள் மூலமாக தான் இன்றைக்கு அநேகருக்கு கலக்கங்கள் வருகிறது. சிலர் என்ன செய்வார்கள், நமக்கு ஒரு கலக்கம் வரும் பொழுது உங்கள் மனதை அவர்கள் கஷ்டப்படுத்துவார்கள் அல்லது காயப்படுத்துவார்கள். என்னது, எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏதாவது தவறு செய்திருப்ப, நீ சரியாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டேன் என்று மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உங்களை குறை சொல்வதிலையும் குற்றம் சொல்வதில் தான் கவனமாக இருப்பார்களே தவிர உங்களுடைய கவலை கலக்கத்தை புரிந்து கொள்ளுகிற உறவுகள் இங்கே கிடையாது.
இன்னும் சிலருக்கு இருக்கிறார்கள், சில உறவுகள் இருக்குது, மடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நோகடிக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. மற்றவங்க நன்றாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களுடைய மனசை வேதனைப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. அதனால் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறதிலேயே சில தீவிரமாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எனவே நம்முடைய கலக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா, முதலாவது மனுஷர்கள், ரெண்டாவது உறவுகள். இந்த உறவு என்று சொல்லும்போது இந்த உறவை யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆண்டவர் தான் இன்றைக்கு கணவன் மனைவி என்ற உறவை கொடுத்தார். அவர் தான் பிள்ளைகளை இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளெல்லாம் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன்னை சுற்றி சூழ்ந்திருப்பார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனையே வருகிறது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பாருங்களேன், ஒரு சில குடும்பத்தில் புருஷனால் பிரச்சனை வருது, ஒரு சில குடும்பத்தில் மனைவி மூலமாக பிரச்சனை வருது, ஒரு சில குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தில் பெற்றோருக்கு பிரச்சனை வருகிறது. ஆக மொத்தத்தில் எல்லாரும் மூலமாகவும் ஏதாவது ஒரு விதத்தில் வகையில் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கலங்கி கொண்டு கலக்கத்தோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எரேமியா என்ன சொல்கிறார், அதே போல் அவருக்கு ஒரு கலக்கம் வந்து இப்படிலாம் பேசுனதுனால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் பேசாமல் இருந்ததாக எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அவரோட பேசுங்க, அவரை பற்றி பேசுங்க. எரேமியா சொன்னது போல் இல்லை, நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரை பற்றி பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை உயரும், உங்கள் வாழ்க்கை உயரும். எனவே உங்களுடைய கலக்கத்துக்கான காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது அடுத்ததாக உங்களுடைய சூழ்நிலை தான் உங்களுக்கு காரணமாக இருக்கிறது. சூழ்நிலை என்றால் என்ன? உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலை என்று சொல்கிறாங்க பாருங்கள். அது என்ன? நீங்கள் அன்றாடும் அவ்வப்போது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தினுடைய நிகழ்வுகள். சில நேரங்களில் சிலருக்கு வேலை போயிடுச்சு சொல்கிறாங்கள்ல, செய்துட்டு இருந்த வேலை போயிடுச்சு, தொழில் வியாபாரம் படுத்திடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, விவசாயத்தில் நஷ்டமாகிட்டுது, ஆடு மாடு வளர்த்ததெல்லாம் இறந்து போச்சு. இது நிகழ்காலத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஒரு சிலருடைய இருதயங்களில் என்ன ஏற்படுகிறது? கலக்கம் வருகிறது. நான் முதல்ல மனுஷரை பற்றி சொன்னேன், உறவுகளை சொன்னேன், அடுத்தது சூழ்நிலைகளை பற்றி நான் சொல்கிறேன். மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிகழ்காலத்தோடு மட்டும் இல்லைங்க, நடக்காததை சொல்லி உங்களை அச்சுறுத்துவாங்க. நீ என்ன தான் பண்ணாலும், எப்படி இருந்தாலும் உன் பிள்ளை உன்னை என்னைக்கா இருந்தாலும் உன் பிள்ளை உன்னை கைவிட்டுடுவான், உன்னை விட்டு வேலைக்கு போயிடுவான், இந்த மாதிரி பயமுறுத்து. உனக்கு இப்படி தான் நடக்கும், உன் குடும்பத்தை இப்படி தான் இருக்கும், உன் புருஷன் இப்படி தான் இருப்பார், உன் மனைவி இப்படி தான் இருக்கும். என்னது நடக்கலை, இன்னும் நடக்காததை நடக்கும்ன்றதை முன்னாடியே சொல்லி நம்ம பயமுறுத்துவாங்க. என்ன அவர் சொல்லும்போது என்ன ஏற்படும்? உனக்கு அவங்க சொன்ன மாதிரி நடக்குமோ, நடந்துருமோ, இப்படி தான் ஆகுமோ, ஒரு நமக்குள்ளே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். நீ இதை செய்யலைனாக்கா உனக்கு இந்த மாதிரிலாம் அமையும், இந்த மாதிரிலாம் கஷ்டம் வரும், இது காணாததுக்கு சடங்கு சம்பிரதாயங்களை சொல்லி நிறைய பேரை நீங்கள் அச்சுறுத்துறாங்க பாருங்கள். நீ இந்த காரியத்தை நீ செய்யலைனாக்கா உனக்கு இந்த மாதிரி வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். இது போன்ற காரியங்களை மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது அவளை கலக்கம் சூழ்ந்து கொள்ளுது. கவனிங்க, நான் சொன்னேன், இந்த உறவுகள், சூழ்நிலைகள், இந்த சொந்த பந்தங்கள் நான் சொல்கிறேன்னே, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான். நீங்கள் யாருக்காக பாடுபடுறீங்களோ அவர்களே உங்களை பாடுபடுத்துகிறாங்க. இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்களே, நான் இந்த பிள்ளைக்கு தாங்க பாடுபடுறேன், இவனை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவனு வேலைக்கு நிறுத்தணும், இப்படி பல காரியங்களுக்காக என்ன செய்கிறாங்க? பாடுபடுறாங்க. பாடுபடுவது தவறல்ல, நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான். அவளுக்காக நம்ம பாடுபடுறது தவறு இல்லை. ஆனால் நம்ம யாருக்காக பாடுபடுறோமோ, புரியுங்களா, அவர்கள் தான் நம்மளை என்ன செய்கிறாங்க? பாடாப்படுத்துகிறாங்க. அப்போ பாடுபடுகிறவர்கள் பாடுபடுத்தப்படுகிறார்கள்.
நம்ம யாருக்காக பாடுபடுகிறோமோ அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? அவர்களை பாடுபடுத்துகிறார்கள். அப்படி பாடுபடுத்தும் பொழுது என்ன ஆகுது? மனசில் எவ்வளோ கவலை வருது. நம்ம இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கெல்லாம் இப்படி செய்து என்ன பலனை கண்டு. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நினைத்து கலக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியாமல், இந்த பிள்ளையை வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த பிள்ளைக்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், அவன் என்னை இப்படி செய்துட்டுருக்காங்க, எப்படி செய்கிறாங்களே. இன்றைக்கி இங்கே அப்படி கிடையாது. வெளியில் பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? பெற்றோரை கொண்டுட்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. யோசித்து பாருங்கள். கஷ்டப்பட்டு காசு பணத்தை சேர்த்து காசு பணத்தை சேர்த்து அவனை கூட்டிகிட்டு போய் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமே என்று சொல்லி சேர்த்து, அப்புறம் உயர்கல்வி என்று சொல்லி அவனுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வளர்த்த அந்த பிள்ளை கடைசியில் பெற்றோரை கொண்டுட்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டுட்டு போய் சேர்த்துட்டாங்க. இவங்க சேர்த்தாங்கல்ல, இங்கே பாருங்கள், இவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க இவங்க இந்த பிள்ளையை உருவாக்க. இந்த பிள்ளையை கொண்டுட்டு போய் கடைசியில் எங்கே கொண்டு போய் சேர்க்குதான்? இதெல்லாம் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்த கவலைகள் கலக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கி முதியோர் இல்லத்தை சேர்க்குறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி வீட்டிலே வச்சே இன்றைக்கு அநேகரை கலங்க பண்ணிடுறாங்க. பெற்றோரை கவனிக்காத, வயதான பெற்றோரை கவனிக்காத அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, எனவே இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. மூன்றாவதாக, உங்களை கலங்க பண்ணுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது, உங்களுடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகள் தான் அநேகரை கலங்க பண்ணுகிறதாம். அது என்னது என்று சொன்னால், நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை தேடுறோம், வேதம் வாசிக்கணும், கடவுளை நம்புங்க, நல்லது நடக்கும்னு என்று சொன்னால் நம்மளோட உணர்வு என்ன சொல்லுது? உங்களை சொல்லலை, ஒரு சிலருடைய உணர்வு என்ன? இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் பேத்து வேலைங்க, இதெல்லாம் கடவுளை வணங்கணுமா, எல்லாம் வணங்கி என்ன கண்டுட்டாங்க, என்ன அடைஞ்சிட்டாங்க, என்ன கிடச்சிச்சு, என்ன நடந்துச்சு அவங்களுக்கு, அதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் இந்த சபையை பற்றி அப்படி இதெல்லாம் பேசிக்கிறாங்க, சும்மா அதையும் இதையும் சொல்லி அதை சொல்கிறாங்க என்கிற ஒரு மானுஷிகமான மாம்சமான உணர்வுகள் என்ன செய்கிறது? இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு, இப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்குல்ல, சும்மா அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துங்க, இப்போ நடக்குமா? இப்போல்லாம் நடக்குதா என்ன? அதெல்லாம் இப்போ நடக்காதுங்க, அது ஏதோ ஒரு கதை இப்படி சொல்கிற நினைக்கிற ஒரு மனப்பான்மையிலே ஒரு சிலர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. இந்த ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் ஒரு சோர்வை கொண்டு வரும்போது, ஒரு சலிப்பை கொண்டு வரும்போது, ஒரு கலக்கத்தை கொண்டு வரும் பொழுது, நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணங்கள் உங்களிடத்தில் நிலைத்திருந்து நீடித்திருந்து அதிலே நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு கலக்க வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி தான் சலித்து போகிறது, அதாவது வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, இதுக்கப்புறம் என்னங்க நடக்க போகுது, இதெல்லாம் இனிமேல் கிடைக்காதுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆண்டு செய்ய மாட்டாருங்க, அதெல்லாம் ஏன் ஜெபத்தை ஆண்டு கேட்க மாட்டாருங்க. அப்படி நினைக்காதீங்க, அப்படி சொல்லாதீங்க. அப்படி நினைக்கிற நீங்கள் எதையும் ஆண்டவரிடத்தை பெற முடியாது. ஆண்டவரிடத்தில் யார் மூலமாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில நினைக்கிறாங்க, இப்படிலாம் பேசிட்டாக்கா ஏதாவது நமக்கு நடந்துடும் என்று சொல்லி. உங்களுக்கு ஒன்று நடக்காது. யாக்கோபு 1:6-7 பாருங்கள். யாக்கோபு 1:6 7 பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கவனிங்க, ஆனாலும் அந்த வார்த்தை வருது பாருங்க. நீ என்ன பேசினாலும், நீ என்ன சொன்னாலும், நீ என்ன நினைச்சாலும், புரியுங்களா, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் சந்தேகத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே நடக்காது. அங்கே இருக்கு பாருங்கள். அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கலாம்னு நினைக்காதே, அதெல்லாம் கனவே காண்டாதீங்க. எனவே நமக்கு கலக்கம் வரும் பொழுது அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம இடம் தரக்கூடாது.
கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் நான் உங்களுக்கு இரக்கம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, அதாவது அதனால தான் அங்கே முதல் வசனத்தை நான் பார்க்குறோம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் சொல்கிற காரணம்னா, நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நீங்கள் உறுதியாக இருங்க, விசுவாசமாக இருங்க. ஒன்றும் நடக்கலையே, நீங்கள் விசுவாசமாக இருங்க. இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும். சிலருக்கு உடனே நடக்கலைன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்னும் நடக்கல. நீ கவலைப்படாதீங்க. நம்புகிறவனுக்கு இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது, நம்பாதவனுக்கு என்றைக்குமே ஒன்றும் கிடைக்காது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு என்றைக்குமே எப்பொழுதுமே எதுவுமே கிடைக்காது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேடுகிற காரியங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் வந்து நீங்கள் தேடுகிற காரியங்கள் உண்மையாக இருக்குமானால், அது உண்மையாகவே உங்களுக்கு தேவையாக இருக்குமானால், ஆண்டவர் உங்களுக்கு அதை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிற வார்த்தையை. நீங்கள் தேடுகிற காரியம், நீங்கள் கேட்கிற காரியம், நீங்கள் விரும்புகிற காரியம் இருக்குது, அது உண்மையாகவே நீங்கள் முழு இதயத்தோடு என்னை நீங்கள் தேடுவீரானால் அப்போது என்னை கண்டறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நீங்கள் தேடுவர்களாக இருந்தீங்கன்னா, கர்த்தர் கட்டாயமாக உங்களுடைய தேவையை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவை உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடினா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். எனவே இந்த கலக்கத்திலிருந்து விடுவிக்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், எப்படி அவர் நம்மளை அதிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். யோவான் 14. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். பார்த்தீங்களா? நீங்கள்லாம் பிழைப்பீங்க. எதனால்? அவர் பிழைத்திருக்கிறதுனால நீங்கள் பிழைத்திரு. He lives, I live. I live because he lives. இது இங்கிலீஷில் இப்படி வருதுங்க. என்ன சொல்லுன்னா, அவர் வாழறதுனால நான் வாழறேன், அவர் பிழைத்திருக்கிறதுனால நான் பிழைச்சிருக்கிறேன். உண்மைதான். எனவே நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம சாகாமே பிழைத்திருக்கிறத நான் சொல்ல வரல. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்க்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலே ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறவராயிருக்கிறார். வாழ்கின்ற அவர் உன்னுடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்கின்ற அவர் உன் கலக்கத்தை காண்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிற பிழைத்திருக்கிற அவர் உன்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் அவர் பார்க்கிறார். உன் மனபாரத்தை பார்க்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் படிச்சிங்களே, அதில் அங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்திலே. போதும் போதும் போதும், அந்த வார்த்தைக்கு தான் சொல்ல வரும். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில். எனவே இப்பொழுது நீங்கள் படுகிற, பார்க்கிற, அனுபவிக்கிற உங்களுடைய துன்பம், துக்கம், துயரம், அதனால் ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்கலக்கங்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே சரியாயிடும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னும் கொஞ்ச காலத்திலே என்ன செய்வாரு? இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. சரி, இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்திலே. நாம் இங்கே பாருங்க, அந்த 3வது வசனத்தில் முதல் வரியை பாருங்க. நான் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேங்க. நான் போய் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நான் போய், அவ்வளோதான் அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த வார்த்தைகளை நம்ம இணைத்து பாருங்க. இங்கே பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த கலக்கமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலத்தில்
அது எல்லாம் சரியாயிடும். அதற்காக என்ன செய்ய போகிறாராம்? நான் போய் நாங்கள் எழுதிருக்கு பாருங்க. அவர் போகிறாராம். எங்கே போகிறாரு, எதுக்கு போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு சொல்லுங்க. போயினா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க சம்பவத்தை குறித்து அவர் போய் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுறாரு, பரலோகத்தை குறித்து எழுதிருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஓகே. நான் இங்கே சொல்கிறத பாருங்கள். இங்கே இந்த சம்பவத்தில் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நான் வருகிறேன். ஆண்டவர் எங்கே போகிறாரு என்று சொன்னால் கவனிங்க, அது அங்கே பரலோகத்தை போகிற காரியம் இல்லை. உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பாடு, உன்னுடைய பாரம், உன்னுடைய கலக்கங்களுக்கு முன்பாக அவர் போயிடுறார். அவர் நான் போகிறேன்றார். அப்போ நீங்கள் எந்த வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்கீங்களோ, எந்த பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு நான் போகிறேன்ற. போகிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனைகளுக்கு முன்னதாக, உன்னுடைய கலக்கத்துக்கு முன்பாக நான் போய் நிற்கிறேன்றார். போய் என்ன செய்கிறார் அவர்? உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய கலக்கத்துக்கு ஆண்டவர் தீர்வை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கலக்கத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு கலக்கத்தை மட்டும்தான் சொல்ல, உங்களை கஷ்டத்தை தான் நீங்கள் எப்பொழுதும் பேசுவீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். ஆனால் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. தீர்வு உங்களிடத்தில் இல்லை, உங்களால் தீர்வு சொல்லவும் முடியாது. எனவே ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், என்னதான் உங்களுக்கு பாடு, துன்பம், துக்கம், வருத்தம், வேதனை வந்தாலும், 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இருக்கணும். 18வது வசனத்தை பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட இந்த தமிழில் இப்படி இருக்கிறத தவிர ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கலக்கத்துக்குள்ள அதே வேர்டு தான் அங்கேயும் இருக்குது. தமிழில் தான் இது அங்கே கலக்கம், இங்கே திக்கற்றன்று எழுதியிருக்க. மற்றபடி மீனிங் ரெண்டும் சேமாக தான் வருது. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட வாழ்க்கையில் கலக்கத்தின் மூலமாக நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கண்ணீர் வரலாம், கலக்கம் வரலாம், பாடு வரலாம், துன்பம் வரலாம், துக்கம் வரலாம், துயரம் வரலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை விடமாட்டாராம். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த திக்கற்றவனா என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்க, இந்த தாய் தகப்பம் இல்லாத அனாதவங்க தான் திக்கற்றவங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. இது திக்கற்றவர்கள் என்று சொன்னால் திசை தெரியாதவர்கள், வழி தெரியாதவர்கள் சொல்லுவாங்கல்ல. என்னது, சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஐயா ஒன்றுமே தெரியாதுங்க, தெற்கு வடக்கு தெரியாதுங்க அந்த பிள்ளைக்கு, அப்படி சொல்லுவாங்க. பைபிளையும் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். வசனம் பைபிளில் இருக்குது. வலது கைக்கு இந்த கைக்கு வித்தியாசம் தெரியாதான் சில பேருக்கு. அதுபோல் கவனிங்க, எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க சொல்கிறாங்களே. அதாவது எதுவும் தெரியாதவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவங்க, ஒன்றும் தெரியாதுங்க, அவனுக்கு தெற்கு வடக்கு தெரியாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திசை தெரியல, எந்த பக்கம் தெற்கு எதுன்றதே தெரியாது, திசையை கேட்டாக்க சொல்ல தெரியாது. அதை தான் திக்கற்றவர் என்று சொன்னால் திசை தெரியாதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, ஒன்றும் அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை உண்டு பண்ண போகிறேன். அவர் சொல்கிறார், நான் என்ன செய்ய, நான் போய் என்று சொல்கிறாரு. எங்கே போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு என்று சொன்னால், அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக, உங்களுக்கு வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் உண்டு பண்ணுவதற்காக, எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை அவர் ஆயத்தப்படுத்த போகிறார். அங்கே சொல்கிறார்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்றார். இது பரலோகத்திலே ஆண்டவர் வாசஸ்தலத்தை குறித்து எழுதப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னென்னா, கவனிங்க, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ண போய்கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்குள், அவரோடு
அவருக்காக நீங்கள் வாழணும், அவருக்காக நீங்கள் வாழணும், அவரோட வாழணும், அவருக்குள்ளர வாழணும். 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கவனிங்க, என்ன சொல்றாரு? துக்கத்தில் இருப்பவர்களுக்கு, கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு, கலங்கி போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அவரிடத்துல அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்றார். இங்கே பாருங்கள், பொதுவாக நடக்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாரை வேணாலும் எடுத்துங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்டியா, அதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்றும் வேணாம், ஒரு மணி பர்ஸை ஒருத்தவங்க கடையில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் தவற விட்டாங்க, எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. நான் அப்பயே சொல்லலை, எத்தனை தடவை சொல்கிறது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இரு, பத்திரமா இருன்னு சொன்னேன். கேட்டியா, அதான் இப்போ ஆயிடுச்சு. இப்படி பேசுகிறது தானே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது அது மட்டும் இல்லையா, அதே போல் இப்போ நம்ம சபைக்குள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்போவே சொன்னேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணு, ஒழுங்காக ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணியா, அதான் இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரேன், அது உண்மை. அதாவது இவங்க ஜெபம் பண்ணவே இல்லை என்று நீங்கள் சொல்லுவது பொய், நான் சொல்லலை. அப்போ நம்ம சொல்கிறது பொய்யின்றீங்க. நான் பொய்ன்னு நான் சொல்லலை. கவனிங்க, இப்போ கவனக்குறைவாக அஜாக்கிரதையாக இருந்து அந்த பொருளை தொலைத்தது நீங்கள் சொல்கிறது தவறு என்று நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வர கருத்தை பாருங்களேன். பொதுவாக யதார்த்தமாகவே நாம் அப்படி தானே பேசுகிறோம் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்படி தானே பேச தோணுது நமக்கு. யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன சொல்லுவோம்? நான் அப்போவே சொன்னேன், ஆரம்பத்திலே ஒழுங்காக இரு, கரெக்டாக குடும்பம் நடத்து, நீ கேட்கல, இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், அதான் இப்போ நீ கடங்காரன் நிற்கிறேன், அப்போவே பார்த்து சீக்கிரமாக செய்யணும் சொன்னேன். கேட்டியா? இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிச்சு, இதில் எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருந்துச்சு, நான் அப்போவே சொன்னேன், டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காதன்னு சொன்னேன். கேட்டியா? அதான் நல்ல மார்க் குறைஞ்சி போச்சு. இது போல் எத்தனையோ சம்பவங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம். அப்போ சொல்லக்கூடாதா? நான் சொல்கிறது அந்த பாயிண்ட்டுக்கு வரல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றது தான் பாயிண்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கவனிங்க. இந்த வசனத்தை பாருங்கள். இப்போ நம்ம படித்த வசனத்தில், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எனவே கலக்கமான நேரத்திலே, நீங்கள் கலங்கி இருக்கும்போது, கலக்கமான நேரத்திலே ஆண்டவர் உன்னை நேசித்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கலக்கமான நேரத்திலே உன்னை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார், ஆற்றுகிறார். அதனால்தான் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. எனவே கலக்கத்தில் இருக்கிற, ஏற்கனவே நீ கலக்கத்தில் இருக்கிற, இந்த வார்த்தையை சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அநேகரை கலங்க பண்ணுறாங்க. நம்ம தான் ஏற்கனவே மனசு கலங்கி போய் உட்காந்துருக்குது. அப்போ இந்த மாதிரி வார்த்தையை சொன்னால், நீ எதோ தப்பு பண்ணியிருப்ப, நீ எதோ பாவம் செஞ்சுருப்ப, உனக்கு எதோ ரகசிய பாவம் இருக்குது, அதனால தான் இப்படி வந்திருக்கு, இப்படிலாம் சொல்கிறாங்க. சபைகளில் பேசுகிறது நான் சொல்கிறேன். அது உண்மையாகவும் கூட இருக்கலாம். நம்ம மனசு ஏற்கனவே என்னவா இருக்குது, கலங்கி போய் உட்காந்துருக்குது. இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னும் கலக்கம்தான் வரதான் செய்யும். அப்போ என்ன சொல்ல வரேன், மனுஷர்கள் அப்படி தான் இருப்பார்கள், மற்றவர்கள் அப்படி தான் பேசுவார்கள், நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எப்படி இருப்பாராம், நான் உன்னிடத்தில் அன்பாயிருந்து நான் எந்த அளவுக்கு உன்னோட கூட இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். என்ன செய்வார்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கவனிங்க, சில குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். தாய் தகப்பனோ அல்லது மாமனார் மாமியாரோ கவனிங்க, அவங்க வயசாகி இறந்துட்டாச்சு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும், பிரச்சனைகள் வரும் வார்த்தைகளில். அவங்க செத்து 5 வருஷம் ஆகிருக்குங்க, அந்த கதையை எடுத்துகிட்டு வருவாங்க. உங்கள் அம்மா அப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க தெரியுமா? உங்கள் அம்மா என்ன பேசுனாங்க? அப்போ சொன்னார், அவர் செத்து முடிஞ்சு போன கதை. யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நான் சொல்ல வருகிறேன். இப்படி அந்தந்த காரியங்களை நமக்கு என்ன செய்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ளவங்க நினைப்பு விட்டாரு. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, கலக்கமான நேரத்திலே கூட ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை நினைப்பு விட்டுகிறவர்.
இங்கே மனுஷர்கள் உறவுகள் என்னத்தை நினைப்பூட்டுவாங்களாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்பொழுதுமே நல்லது சொல்லவே மாட்டாங்க. பொதுவாக நல்லது சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்த தீமையை தான் சொல்லுவாங்க. உங்கள் அம்மா சரியாக சோறு போட்டு வளர்த்தாங்களே, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பதுங்கி வச்சுக்கிட்டாங்க. சில மாமியாரை குறித்து சில மருமகள்மார்கள் இறந்த பிற்பாடு பல வருஷங்கள் கழித்து சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவாங்க, அப்படிலாம் என்ன செய்தாங்க தெரியுமா, என்ன அப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா. அதாவது நன்மை இல்லாத காரியங்களை நினைவுபடுத்துகிற ஒரு சுவாபம் தான் மனுஷங்கள்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன், தீமையான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ கலங்கி இருக்கும் பொழுது, கலக்கத்தில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் நன்மையான காரியங்களை உனக்கு நினைப்பூட்டுவார். நீ செய்த நன்மைகளையும் அவர் செய்ய போகிற நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்வார், உனக்கு நினைப்பூட்டி அதிலிருந்து ஆண்டவர் உங்களை அவர் விடுவிக்க கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கலக்கமான ஒரு சூழ்நிலைகளை நீங்குவதற்கான வழிமுறைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த கலக்கமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக படிப்பினையை, பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த கலக்கமான சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவர் உங்கள் வாழ்க்கையிலே நான் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் மனசை கலங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியத்திலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை, ஒரு படிப்பினையை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி செய்கிறாராம். இதுதான் இந்த கலக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். எனவே இந்த கலக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். முதலாவது, அவரை நேசிக்கணும். லவ் ஹிம், அவரை நேசிக்கணும். அவருடைய ஊழியத்தை நேசிக்கணும். அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரரை நேசிக்கணும். எனவே இந்த கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருகிறது என்று சொல்லும் பொழுது சொன்னேன், முதலாவது என்ன, அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அதாவது லவ் ஹிம், லேர்ன் ஹிம், லீன் ஆன் அப்படின்னா என்ன, அவரை சார்ந்திருப்பது. அவரை நம்ம நேசிக்கணும். அந்த கலக்கத்தின் மூலமாக நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். லேர்ன் ஹிம், ஆண்டவரை குறித்து நம்ம அறிஞ்சிக்கணும். 3வது, அவரில் நிலைத்திருக்கணும், அவரை சார்ந்திருக்கணும், அவரோடு இசைந்து வாழணும், அவருக்குள்ளே வாழணும், அவருக்காக வாழணும், அவரோடு வாழணும். இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனசில் இருக்கிற கலக்கங்கள்லாம் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கலக்கம் நீங்குவதற்கு என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். ஆண்டவரை முதல்ல நேசிக்கணும். அவருடைய ஊழியத்தை நேசிக்கணும். அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரரை நேசிக்கணும். 2வதாக, அவரை நம்ம தேடணும். முழு இருதயத்தோடும் நம்ம அவரை தேடும் பொழுது உங்களுடைய கண்ணீர் மாறும். அவரை சார்ந்து கொள்ளும்போது உங்கள் கலக்கங்கள் நீங்கும். எனவே ஆண்டவரை உங்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் நான் போகிறேன் என்று அவர் சொல்கிறார். நாங்கள் என்ன பார்த்தோம்? 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் போய் உங்களுக்காக பின்பு இருக்கும்படி. சரி, இது வசனம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கின்னா, அவர் உங்களுக்கு முன்பாக போய், உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே உங்களுக்கு முன்பாக போய் கடந்து சென்று உங்களுக்கு வேண்டிய, உங்களுக்கு தேவையான வேண்டிய வசதி வாய்ப்புகளை உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மை. நீ பாருங்கள், சில நேரங்களில் உங்களுடைய காரியங்கள் எனக்கு, நீங்களும் சில நேரத்தில் உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க வரீங்க இல்லையா? என்ன ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா
சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஊழியத்தில் சில நேரங்களில் என்னை வெளியில் அழைத்து ஒரு முறை நான் அப்படி தான் ஒரு செய்தி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டு ஒரு சபைக்கு போயிருந்தேன். கவனிங்க, அவசியமே இல்லை, ஆனாலும் என்னை கட்டாயப்படுத்தி கட்டாயமாக ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு அங்கே தங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அவசியப்படலை. அவங்களுடைய வற்புறுத்தலுக்காக நான் போயிருந்தேன். என்ன சொல்ல வருகிறேன்னா, அங்கே சகல வசதிகள் இருந்ததை பற்றி சொல்ல வரேன். எல்லாம் ஏசியோட பெட்டு வீட்டு அவ்வளோ நேரம் அங்கே இருக்க போகிறதே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊழியம் செய்யும் பொழுது, ஒரு ஊழியக்காரன் வரும்பொழுது, அவங்கள ஒரு மனுஷர் தானே. அப்புறம் மனுஷனாக இருக்கிற அவர்களே ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பார்க்கிலும் மேலானவராக இருக்கிற ஆண்டவர் அப்போ நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை செய்வாரா இல்லையா என்றது தான் நான் சொல்ல வந்தப்பேன். ஒரு மனுஷனுக்கே அந்த எண்ணம் வருது, இந்த வசதியெல்லாம் நீங்கள் வந்தால் உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செய்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே வருது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெறுவீர்ன்றதுக்கு நான் சொல்ல வருகிறேன். அதை தான் இங்கே சொல்கிறேன். நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு தான். அப்போ உங்களுக்கு நீங்கள் வரீங்களாம். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என்ன செய்வேன், நான் போய் உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறார். இது மறுமை நித்தியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கையிலையும் சொல்கிறேன். நீங்கள் கலக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் கலக்கத்தை எல்லாம் நீக்குவேன் என்று இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக இந்த வாத்தியம் மூலமாக உங்களுக்கு உரைக்கிறார். உங்கள் கலக்கங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், கவலைகள் தீரும். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அவரை நம்ம சார்ந்திருக்கணும், அவரோடு நம்ம பேசணும், அவரை பற்றி பேசணும், அவரோடு இணைந்து வாழணும், அவருக்குள்ளே நம்ம வாழணும், அவருக்காக வாழுங்க. அப்பொழுது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் உங்களை கலங்கப்படும்? எதை நினைச்சு நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க? எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கீங்க? தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அவர் உங்கள் கலக்கத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் கலக்கத்தை எல்லாம் நான் மாற்றுவேன்னு சொல்கிறேன். மனுஷர்கள் மூலமாக உங்களுக்கு கலக்கம் வரலாம், பயம் வரலாம், திகில் வரலாம், மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க, மனசை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். உங்களோட சொந்த பந்த உறவு, நீங்கள் யாருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் உதவி செய்தீங்களோ அவங்களே உங்களை உபத்திரப்படுத்துவாங்க. அதன் மூலமாக கூட உங்கள் மனசில் கலக்கம் வரும். நம் கையால் நிறைய நன்மை பெற்றவங்களே நம்ம மனசை நோகடிக்கிறாங்க பாருங்கள். வார்த்தையில், செயலில், நன்றி இல்லாமல். இதெல்லாம் நம்மளை கலங்க பண்ணுகிற காரியங்கள் தான். இதுபோல் எத்தனையோ அனுபவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். உங்கள் கையால் நன்மையை பெற்ற அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், உங்களுக்கு எதிராக சதி செய்திருக்கலாம், உங்களை தூஷித்திருக்கலாம், உங்கள் மனசை புண்படுத்தும்படி பேசியிருக்கலாம். இப்படிலாம் நினச்சி நீங்கள் மனசில் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், எல்லாவற்றையும் நான் மாற பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தரை பற்றி பேசுவோம், கர்த்தரிடத்தில் பேசுவோம், கர்த்தரை பற்றி பேசுவோம். நம்ம கலக்கத்தில் இருப்பதனால நம்ம அதை பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க, ஆண்டவரோடு பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானிங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு இருப்பேன், உமக்குள்ளே இருப்பேன், உமக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கும் பட்சத்திலே ஆண்டவர் உங்களுடைய கலக்கத்தை எல்லாம் மாற்றுவார், உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றப் போகிறார்.
நாம் இந்த நேரத்தில் ஒரு விசை, ஆண்டவரே நான் உம்மோடு பேசுவேன், உம்மை பற்றி பேசுவேன் மற்றவங்களிடத்தில், அதே சமயம் அனுதினமும் உம்மோடு நான் பேசுவேன். நான் உம்மோடு இணைந்து இசைந்திருப்பேன், உமக்காக வாழ்வேன், உம்மோடு இணைந்து வாழ்வேன், உமக்குள்ளரே நான் வாழ்வேன். இதை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அப்படி நீங்கள் ஜெபிக்கும்பொழுது, ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் கலக்கத்தை எல்லாம் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4வது மாதத்தின் தொடக்க நாள் தேதியிலே நீர் எங்களை பார்த்து சொன்ன ஒரு ஆறுதலான அன்பான இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இன்றைக்கு அநேகர் எவ்வளவோ கவலையோடு கலக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற அனைவருடைய இருதயத்திலும் எத்தனையோ காரியங்களை நினைத்து அவங்க உள்ளத்திலே கலங்கி கொண்டிருக்கிறார்கள்ப்பா. பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, தன் புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, உடன் பிறந்த உறவுகளுக்கு நினைத்து, இப்படி அநேக பல காரியங்களை நினைத்து 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 கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள்ப்பா. உடைய கலக்கத்தை எல்லாம் மாற்றுங்க, கலக்கத்தை எல்லாம் நீக்குங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். உடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பீராக, உடைய கவலையிலெல்லாம் போக்குவீராக. இன்றைக்கும் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காணொளி வீடியோ மூலமாகவும் தூரத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நம்பி ஒப்பு கொடுத்து ஜெபித்த அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் மனசில் இருக்கிற அந்த கலக்கங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. அவர் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் அகன்று போவதாக. அவர்கள் எதை நினைத்து எதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணுவீராக. அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த நாளிலே வந்து ஜெபத்திலே கலந்து கொண்ட அனைவரையும் நீரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.